பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திருச்சியில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 25,000 புதியவர்கள் தேர்தல் பணிக்காக பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். இன்னும் 75,000 பேர் ஏறக்குறைய எங்களது நோக்கம் அடிப்படையில் ஏறக்குறைய 1 லட்சம் பேரை இந்த புதிய உறுப்பினர்களிடம் இருந்து தேர்ந்தெடுத்து அவர்களை கட்சி பணிக்கும் தேர்தல் பணிக்கும் பயிற்சி அடைய செய்வது, அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக அடிப்படையில் படிப்படியாக கட்சியின் அஸ்திவாரத்தை எந்த அளவிற்கு பலப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நாங்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்று எல்லோரும் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அடிப்படை கட்டமைப்பை சரி செய்துவிட்டு பல பொது நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கிறோம். மக்களிடம் சென்று ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதுமே மக்களிடம் செல்பவர்கள். இன்று புதியவர்கள் ஏதோ புதிதாக அரசியல்வாதிகள் மக்களை சந்திப்பதே ஏதோ அதிசயம் நடக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி விட்டார்கள். அரசியல்வாதிகள் சென்று மக்களை சந்திப்பதா என்பது ஏதோ நடக்க முடியாதது ஒன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பதை போல முன்னிறுத்தப்படுகிறது. அரசியல்வாதியின் வேலையே மக்களை சந்திப்பதுதான். சந்திக்காதவர்கள் இன்று சந்திக்கும் பொழுது மிக ஒரு பெரிய ஒரு காரியமாக அது முன்னெடுத்து செல்லப்படுகிறது. நாங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறோம். அதனால்தான் இங்கே இந்த கல்லூரியில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரோ அந்த விண்வெளி தளத்தில் இருந்து பல கண்டுபிடிப்புகள் இங்கே கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இளம் விஞ்ஞானிகள் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் 80ற்கு 66 செயல்முறை, அதாவது பரிசு வாங்கியன சிறப்பாக பாராட்டப்பட்ட 66 செயல்முறை விளக்கங்கள் இங்கே கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொறியியல் கல்லூரிகள் எல்லோரும் இங்கே தங்களது கண்காட்சியை வைத்திருக்கிறார்கள். 3 நாட்கள், ஒரு நாள் வைத்தால் குழந்தைகள் எல்லோரும் பயன்பெற முடியாது என்பதற்காக 3 நாட்கள் வைத்திருக்கிறார்கள். 5000 மாணவர்களை எதிர்பார்க்கிறார்கள். 5000 மாணவர்கள் பார்த்துவிட்டு மட்டுமல்ல, பசியாறு செல்ல வேண்டும் என்பதற்காக வரும் மாணவர்களுக்கு பேருந்தும் உணவும் இங்கே சகோதரர் சுப்பிரமணியம் அவர்கள் எங்களது மாநில துணைத் தலைவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆக ஒரு நல்ல நிகழ்ச்சியாக +1 +2 மாணவிகள் 80 பள்ளிகளில் இருந்து இங்கே வருவதற்கு ஏற்பாடாகி இருக்கிறது. புதிய சிந்தனைகளை ஊக்குவிப்பதற்கும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கும் புதிய தொழில்களை இளைஞர்கள் தொடங்குவதற்கும் அந்த தொழிலினால் அவர்கள் பொருளாதாரம் மேம்படுவதற்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்கும். நான் தமிழக மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் சொல்லிக் கொள்வதெல்லாம் வெறும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், யாத்திரைகள் மட்டுமே இதற்கு பயன் தராது. தமிழக மக்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றால் தமிழக மக்கள், இந்திய மக்கள் ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகளில் வர வேண்டும் என்றால் மோடி அவர்கள் ஆக்கப்பூர்வமான அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நான் நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், நாங்கள் நாட்டின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சிகள் மாட்டின் இறைச்சி மாட்டின் இறைச்சி மாட்டின் இறைச்சி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களது கருத்து. No, it is not extremely difficult. அதனால தான் இந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது. இதற்கு முன்னால் அப்படி ஒரு தோற்றம் இருந்தது உண்மை. எங்களுக்கு ஆதரவு இருந்தாலும் எங்களுக்கு வாக்கு முகவர்கள் திராவிட கட்சிகள் அளவிற்கு இல்லாததனால தான் எங்களால் எந்த அளவிற்கு வாக்குகளை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாக்குகளை வாங்க முடியவில்லை. We have diagnosed that condition. You are correct. We are in the process of rectifying it and treating it. அதனால தான் சொல்றேன், நாங்கள் இப்பொழுது பயிற்சி முகாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதில் ஒரு வாக்குச்சாவடிக்கு குறைந்தபட்சம் 2 பேர் பயிற்சி எடுக்க வேண்டும். ஒரு பயிற்சி முகாமில் 100 பேர் பயிற்சி எடுத்துக்கொண்டால் பொத்தாம் பொதுவாக 100 பேர் வருவதில்லை. 50 வாக்குச்சாவடியில் இருந்து 2 பேர் பயிற்சிக்கு வருகிறார்கள். அதனால் அந்த பிரச்சனையையும் நாங்கள் சரி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தேர்தலுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று நான் சொல்வதின் அர்த்தம், வாக்குச்சாவடி அளவிற்கு முகவர்களை பயிற்சி பெறும் அளவிற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதுதான். பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் பாஜக கட்சியின் அடிப்படை அஸ்திவாரத்தை வலுப்படுத்தி வருவதாகவும் அதனை பலப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார். மேலும் பல்வேறு விஷயங்களை முன்வைத்தார்.